வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் என்எஃப்ஏ தான் பார்த்துட்டு வரோம். இதில் ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் என்எஃப்ஏ ஃபார் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஓவர் ஆல்ஃபபெட் கொடுத்துட்டாங்க 0 1. ஸோ 0வும் யூஸ் பண்ணிக்கலாம், 1ம் யூஸ் பண்ணிக்கலாம். தட் ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் ஐதர் 01 ஆர் 10. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது 0 0 1 0 இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த ஸ்ட்ரிங்கில் 01 இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 01 இருக்கா பாருங்கள், இருக்குது. ஸோ அப்போது இதை அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா எப்படி பண்ணலாம்? இப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம். அதாவது 10 இருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம். இதில் 10 இருக்குது பாருங்கள், 10வும் வருது, இதில் 01 வருது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா 01 இருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம், 10 இருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கு தான் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இந்த டயக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் ஐதர் கொடுத்துட்டாங்க, 01 வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 10 வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு டயக்ராம் ரெண்டாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆட்டோமேட்டா என்ன லாங்குவேஜில் அக்செப்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். The language accepted by this automata. The language accepted by this automata L is equal to என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணுது? கண்டிப்பாக என்ன இருக்கலாம், 01 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 10 இருக்கலாம். இதுதான் பேஸு. 01 இருக்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம் 0, அதுக்கு அப்புறமாவும் 0 இருக்கலாம், இல்லை 01 இருந்து முன்னாடி 1 1 1 பின்னாடி 1 இருக்கலாம். நான் வேணால் அன்லைன் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். அப்படி இல்லையா 1 0 1 0 0 0 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் பாருங்கள் 1 0 இருக்குது, 1 0 இருக்குது. ஸோ இதுலேயும் 1 0 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதான் லாஜிக்கே. என்னன்னா 01 இருக்கலாம், 1 0 இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக்கு. சரி, பேஸாகவே எத்தனை லெட்டர்ஸ் தான், அதாவது எத்தனை டிஜிட் தான் இருக்குது? 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு 3 ஸ்டேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட்னு எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் Q0, Q1, நெக்ஸ்ட்டு Q2. இதுதான் ஃபைனல் ஸ்டேட். ஏன்னா கண்டிப்பாக இதுதான் பேஸே, 2 டிஜிட் தான் இருக்குது பேஸ். அப்போ கண்டிப்பாக 3 ஸ்டேட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 01 இருந்தால் அக்செப்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு 0 அனுப்புகிறேன், இந்த இடத்துல 0 வந்துடும். அப்புறம் 1 அனுப்புகிறேன், அப்போது இந்த 0 1 சேர்ந்து இந்த இடத்துல 01 வந்து ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ 01 வந்தால் அக்செப்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்கே 01 வந்திருக்குங்களா? ஸோ சென்டரில் 01 வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் எத்தனை 0 வேணால் வரலாம், ஃப்ரண்ட்டில் எத்தனை 0 வேணால் வரலாம் ஸ்டார்டிங்கில், இல்லை எத்தனை 1 வேணால் வரலாம். ஆனால் எனக்கு என்ன இருக்கணும், 01 இருக்கணும். அதேமாதிரி எண்டிங்கில் இங்கே பாருங்கள், இதுதான் எண்டிங். எண்டிங்கில் எத்தனை 0 வேணால் வரலாம், எத்தனை 1 வேணால் வரலாம். ஆனால் எனக்கு என்ன இருக்கணும், 01 இருந்தாலே அக்செப்ட் பண்ணிக்கணும். அது சென்டரில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் சரி, எண்டிங்கில் இருந்தாலும் சரி. ஆனால் எனக்கு 01 வந்து அக்செப்ட் பண்ணணும். இது ஒரு லாஜிக் முடிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 1 0 வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். அப்போது இந்த பக்கம் 0 போட்டிருக்கோம், எனக்கு இந்த பக்கம் 1 வரும். ஸோ 1 வரணும். அப்போ இதுக்கு ஒரு புது ஸ்டேட் போட்டுக்கலாம். இங்கே 2 போட்டோம்னா இங்கே 3 போட்டுக்கோங்க, Q3 அப்புறம் Q4. ஸோ இதுதான் இங்கே ஃபைனல் ஸ்டேட். ஸோ 01 வந்தால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதுவே 1 0 வந்தால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த பக்கம். ஸோ 2 சான்சஸ், நீங்கள் 01 வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை 1 0 வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 1 0 வருது, முன்னாடி எனக்கு வந்து நிறைய 1 இருக்குது, பின்னாடியும் நிறைய 1 0லாம் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இப்போ 1 0 இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ ஸ்டார்டிங்கில் 4 1s இருக்குது. அதான் இங்கே இனிஷியல் ஸ்டேட்டில் நம்ம லூப்பு போட்டு இங்கே 1 போட்டோமே. அப்போ எத்தனை 1 வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறமா என்ன இருக்குது, இங்கே 1 0 இருக்குது. ஸோ 1 0 இந்த பக்கம் வந்துடும். இதுவே இந்த இடத்துல 01 இருந்தால் இந்த பக்கம் போயிடும், ஓகேங்களா? இப்போ 1 0 இருக்கனால இந்த பக்கம் வந்துடுச்சு. அதுமாதிரி எனக்கு எண்டிங்கில் நிறைய 1 இருக்குது, நிறைய 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு லூப்பு போட்டு 0,1 போட்டால் எத்தனை 0 வேணால் எடுத்துக்கும், எத்தனை 1 வேணால் எடுத்துக்கும். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுதுங்களா டயக்ராம்? ரொம்ப சிம்பிள் தானே. டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative.
வணக்கம்.